நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே. என்றும் எங்கும் அமைதி நிலவட்டும். இது உணவு மருத்துவம். பசித்திருக்கும் மேடையில் உணவை பற்றிய பேச்சு. ஒரு அழகான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை அப்படின்றது படைத்தவனின் கூற்று. அதை மெய்ப்பிக்கும் விதமாக உணவு சாப்பிடாமல் யாரும் இருக்க முடியாது, உணவை விரும்பாதார் யாரும் இருக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு விருப்பம் நமக்கு இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை நீட்சி இருக்கும். விருப்பங்கள்லேயே தலையாய விருப்பம் என்பது சாப்பிடுவது அப்படின்றக்கூடிய விருப்பம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டே வரோம். லாஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அடுப்பை பற்றி, அதே மாதிரி எரிபொருளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த எரிபொருள் ஆரம்பத்துல எப்படி எல்லாம் கற்களை கொண்டு நெருப்பு மூட்டி தொடர்ந்து அதிலிருந்து விறகு, சுள்ளி அப்படியே டெவலப் ஆகி அப்புறம் லிக்விட் கேஸ், அப்புறம் கேஸ், இதெல்லாம் அப்படியே படிப்படியாக வந்துட்டோம். அப்புறம் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த ஓவனுடைய எழுச்சி, அதன் காரணமாக மனித குலத்தினுடைய ஆரோக்கியத்தின் வீழ்ச்சி, இதைதான் பேசிட்டு இருந்தோம். செல்களை அழித்து புற்றுநோயின் அபாயத்தை வளர்க்கக்கூடிய மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்ற எரிபொருளை பற்றி நாம் சென்ற வாரம் இறுதியாக பேசிக் கொண்டிருந்தோம். இதுக்கு அடுத்ததாக சமையல் பாத்திரங்கள், விதம் விதமான சமையல்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விதம் விதமான சுவைகளை எல்லாம் மனிதன் விருப்பத்திற்குள் ஆட்படுத்தி அதற்குள் அவன் ஐக்கியமாகி அடிமையாகி அதற்கான உணவுப் பொருட்களை எல்லாம் விதவிதமாக சுவைத்து பார்க்க ஆரம்பிக்கின்றான் என்ற அடிப்படையில் அதற்கு சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், சமைத்த உணவை வைத்து பாதுகாத்து பயன்படுத்தக்கூடிய அல்லது சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் அப்படின்ற பாத்திர படைப்புகளை வைத்து பார்க்கின்றோம். மனிதனே ஒரு பாத்திர படைப்பு, கேரக்டர். எல்லா உயிரினங்களும் எப்படி சாப்பிடுதுன்னா வாயில நேரடியா போய் சாப்பிடுது. நமக்கு தெரிந்த 2 உயிரினங்கள் தான் கையில் எடுத்து சாப்பிடுது. ஒன்று மனித இனம், இன்னொன்று டார்வினுடைய தவறான தத்துவத்தினுடைய அடிப்படையில் வந்தது. குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் என்ற டார்வின் தத்துவம் தவறானது. மனிதன் குரங்காக மாற்றப்பட்டான் என்பது திருமறையின் கூற்று. அதுக்கு முன்னாடியே குரங்கினங்கள் இருந்தது. இவைகள் கைகள் எடுத்து சாப்பிட பழக்கம் உள்ளதா இருந்துச்சு. இப்படி சாப்பிட போகும்போது அவன் சமைக்க முதல்ல எப்படி சாப்பிட்டான்? ஆதி மனிதன் எப்படி சாப்பிட்டான் என்றால் முதல்ல வாயில சாப்பிட்டு பார்த்தான். எல்லா உயிரினங்களும் எப்படி சாப்பிடுது அப்படி வாயில் நேரடியாக போய் சாப்பிட்டு பார்த்தான். கைகளை பயன்படுத்த தெரியல. இல்ல குரங்கை பார்த்தோ இல்ல குரங்கை பார்க்காமலையோ அப்புறமா கையில் எடுத்து சாப்பிட பழக்கம் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி நமக்கு தெரியாது. பல லட்சங்கள் கோடி ஆண்டுகள்லாம் முன்னாடி போயிடுச்சு அதெல்லாம். சரி, அப்புறமா இப்போ என்னென்னலாம் எடுத்து சாப்பிட்டான்னு சொன்னா எதெல்லாம் தெரியுதோ அவனுக்கு பசின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போகும்போது எதெல்லாம் கண்ணில் தெரியுதோ அதெல்லாம் சாப்பிட்டான். இதெல்லாம் தெரியும். எப்படி தெரியும் சாப்பிடணும்னு அப்படின்னு சொன்னா மூக்கை துளைக்கின்ற நறுமணங்கள் எங்கிருந்து வருகின்றதோ அதையெல்லாம் சாப்பிடணும் ஆசை வந்துச்சு அவனுக்கு. அப்போ பழங்கள், காய்கள், அப்புறம் கீரைகள், இலைகள், தழைகள், தண்டுகள், வேர்கள், மரப்பட்டைகள், தானியங்கள், இப்படின்னு படிப்படியா அவன் சாப்பிட்டு பார்த்து டெவலப் ஆகிட்டே வந்தான்.
இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்க போகும்போது அவனுக்கு வந்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்று தெரியாது அவனுக்கு முதல்ல ஆரம்பத்துல. அப்புறம் சமைக்க கற்றுக்கொண்டான்றது போன வாரம் வந்து 2 கற்களை மூட்டி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு நெருப்பு கண்டுபிடித்தான். அந்த கல்லுக்குள் ஒளிந்திருக்கின்ற நெருப்பை அவன் கண்டுபிடித்து அதுல இருந்து டெவலப் ஆகி கொண்டு வந்துட்டே வந்தான். அதுக்கப்புறமா வந்து விறகு அடுப்பு, சுள்ளி அடுப்புன்னு பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு நம்ம வந்து நெல் உமி இருக்கு இல்லையா? உமியின் அடுப்பு கூட நம்ம சொல்ல மறந்துட்டோம் போன வாரம். அது ஒரு மாணவர் வந்து அறிமுகம் செய்தார்கள். உமி அடுப்பு சொல்றேன்னு சொல்லி. உமி அடுப்புல வந்து அப்படியே 2 மணி நேரம் வந்து நெருப்பு வந்து உள்ள வந்து ஹீட் தங்கி இருக்கும். அது வந்து எரிபொருள் சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஒரு எரிபொருளாக அன்றைய காலத்துல பயன்படுகிறது. கிராமங்கள்ல விழா காலங்கள்ல கூட இந்த மாவலி சுத்துவாங்க. பனைமரத்துல அந்த நுங்கெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்பகுதியில வந்து இந்த உமியை நிரப்பி நெருப்பு வச்சுட்டு அப்படியே சுத்திட்டு விளையாட்டு இந்த காலத்துல நாங்கெல்லாம் விளையாடுவோம் கிராமங்கள்ல. அந்த மாதிரி வந்து நெருப்பை பயன்படுத்தி சமைக்க கற்றுக்கொண்டான் அப்படின்னு சமைச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்தான்னு சொல்லி போகும்போது பாத்திரங்கள் எல்லாம் படைக்க பார்த்தது. முதலாக மனிதன் பயன்படுத்திய பாத்திரம் எது? கற்கள். கற்களை உடைச்சு வச்சு அது மேல வந்து நெருப்பு அடியில நெருப்பை மூட்டி 3 கல்லை வைக்க வேண்டியது. அது மேல வந்து ஒரு கல்லை பரப்பி வைக்க வேண்டியது. அந்த கல்லு மேல உணவுப் பொருளை வச்சுட்டு அடியில் நெருப்பு மூட்டி அந்த கல்லை சூடாக்கி அதன் மூலமா உணவுப் பொருளை சூடாக்கி தான் பழக்கப்படுத்தி கொண்டிருந்தான் மனிதன். முதல்ல அவன் பயன்படுத்திய பாத்திரம் என்பது கற்கள். அதுக்கப்புறமா வந்து கல்லு வந்து இந்த மாதிரி வந்து லேட் ஆகுது, டிலே ஆகுது. அதுல வந்து சூடு வந்து மெதுவா வந்தாலும் தங்குது. ஆனா அது வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. நம்மளால பொறுமையா இருக்க முடியாத மனிதன் வந்து அவசரப்பட்டான். அவசரப்பட்டதன் காரணமா அவன் கண்டுபிடித்த பொருள் தான் வந்து மண் பாண்டங்கள். ஓ! அத விட சூடு. இத மண்ண வந்து குழச்சா கல்லு மாரி செஞ்சிடலாம். இது மாரி விதமா ஷேப் பண்ணிடலாம். இத வச்சு பண்ண போம்போது சீக்கிரமா சூடு ஏறி போகுது. கல்ல விடவும் வந்து சீக்கிரமா சூடு ஏறி போது. சீக்கிரம் ஆறிடும் மண்ல. ஆறுனா ஆறிட்டு போகுது. நமக்கு சாப்பிடும்போது சூடா இருந்தா போதும். அது ரொம்ப நேரம் சூடு தங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓவனை காட்டிலும் வந்து அது சூடு வந்து அதிகமா தங்கியிருக்கும். இதுல வந்துரும். ஆனா அது வந்து தங்கியிருக்கும் கற்கள்ல. அதுக்கப்புறம் சேமித்து வைப்பதற்கு அவன் பயன்படுத்திய வந்து பாத்திரங்கள் எதுன்னு சொன்னா மரப்பாத்திரங்கள். மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். அத உடைச்சு இந்த மாரி பலகைகளை செஞ்சிருந்தான். அப்புறமா வந்து அத ஷேப் பண்ணி பாத்திரங்களாக வைத்து பாதுகாத்து வைப்பதற்கு மரப்பாத்திரங்களையும், சமைப்பதற்கு மண் பாத்திரங்களையும் மனிதன் பயன்படுத்திக் கொண்டிருந்தான். அதுக்கப்புறமா காலம் போக இரும்பு அவனை ஆட்கொண்டு விட்டது. இரும்பு பாத்திரங்கள் தான் வந்து மனிதனுடைய ஆளுமையில் வந்து அதிகமாக நாட்கள் வந்து பயன்பாட்டில் இருந்தது, இருக்கிறது, இருக்கப் போகிறது. இரும்பு, அயன், ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அப்புறம் அதோட மிக்சிங் நிறைய வந்துருச்சு இப்போ. இருந்தாலும் இரும்புன்றது இரும்பு தான். அது எந்த காலத்துல ஓயாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. இப்போ மனிதனுடைய பயன்பாட்டில் அதிகமாக நீண்ட காலங்கள் இருந்து இடம் பிடித்தது எது? மண். தொடங்கியது கல்லுல. ஏன்னா இப்ப கல் தோன்றி மண் தோன்றான்னு தான் அந்த அந்த மொழியெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பிப்பாங்க. இப்ப முதல்ல தோணுது கல், அப்புறம் தான் மண்ணு. கல்லை உடைச்சாதான் மண்ணாகும். மண்ணை குழைச்சி கல்லாக்க முடியாது. அதே மாதிரி அடுத்ததாக வந்து அவன் சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தியதெல்லாம் மரம். ஏன்னா மரத்தை வச்சு சேமிச்சு இது சமைக்க முடியாது. அது வந்து பத்திக்கிட்டு பொத்தலாயிரும். அப்ப அது செஞ்சு பார்த்துருப்போம் பொத்தலா இருக்கும். அதனால இது சமைக்க முடியாது. இது வந்து வச்சுக்கிறதுக்குன்னு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. கடைவதற்கு மோர்மத்துல இருந்து வைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் எல்லாமே வந்து அப்புறம் ரொட்டி நகட்டுற கட்டையில இருந்து எல்லாமே வந்து மரம். அதற்கு அடுத்தது மனிதனுடைய பயன்பாட்டில் மிகப்பெரிய ஆளுமை நீண்ட காலமாக கொடுத்து வருவது இரும்பு. இரும்புக்கு அப்புறமா வந்து அலுமினியம் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் அலுமினியத்தினுடைய பயன்பாடுகள் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இன்னமும் அலுமினியம் இருக்க தான் செய்யுது. அலுமினியத்தில் வந்து கோட்டிங் எல்லாம் கொடுத்து பண்ண முடியும். அது அலுமினியம் தான் பண்ண முடியாதனால அது டிசைன் பண்ணி அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஷேப்பு அது அலுமினியத்தில் பண்ணப்படுவது. அதுக்கப்புறமாக வந்து செப்பு பாத்திரங்கள் சமைப்பதற்கு பாதுகாத்து வைப்பதற்கு, பித்தளை பாத்திரங்கள் சமைப்பதற்கு பாதுகாத்து வைப்பதற்கு, அப்புறம் ஈய பாத்திரங்கள் சமைப்பதற்கு, தாமிர பாத்திரங்கள்
இதெல்லாம் வந்து மனிதனுடைய பயன்பாட்டில் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த பிரியாணி தேக்ஸாக்கள்லாம் வந்து உள்ள ஈயம் பூசுவாங்க. இந்த மாதிரி வந்து அது எதுக்காக ஈயம் பூசுறாங்கன்னாக்க வந்து சமைப்பு வந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு. அந்த பாத்திரங்கள் பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு. 2 விதங்கள்லயும் அது பயன்படக்கூடிய விஷயம் அது. ஒவ்வொன்லயுமே வந்து பக்க விளைவுகள் இருக்குது. சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மண்ணுலயும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இரும்புலயும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாத்திரங்களுடைய இந்த உலோகங்கள்லயும், மெட்டல்ஸ்லயும் வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஈயம் பூசுவதனால வந்து அந்த பாத்திரங்கள் வந்து பராமரிப்பு நல்லா இருக்கும். சமைக்கக்கூடிய சமையல் வந்து நல்லா வந்து டேஸ்டியா இருக்கும். ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தை பிற்காலத்தில் ஏற்படுத்துதுன்னா, நீண்ட காலங்கள் வந்து ஈயம் பயன்படுத்தக்கூடியவங்க என்ன ஆகும்னு சொன்னா, இந்த ஈயம் பூசுறவங்க பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துலலாம் இப்போ வந்து ஈயம் பூசுறோம்னு கேட்டே வருவாங்க. இப்பலாம் இல்ல அந்த மாரி. இப்ப கடையில தான் குடுத்து பூசுறோம். பாத்திர கடைகள்ல. இந்த ஈயம் பூசுறவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, கை இப்படி இருக்கும். லெப்ரசி வந்து வந்தா நோய் வந்தா எப்படி இருக்கும்? தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கை, கால் முடங்கி இருக்கும் இல்லையா? பார்த்திருக்கீங்களா? லெப்ரசி. அந்த மாரி ஈயம் பூசுறவங்கலாம் அப்படி வச்சிருப்பாங்க. இந்த கை இப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப அருவருப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அது வந்து லெப்ரசி கிடையாது. லெப்ரசி கூட நம்ம அருவருக்க வேண்டிய அவசியம் இல்லன்றது இப்ப மருத்துவ உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அது. அது ஒரு டிசீஸ். அது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்கு. நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்குது. அத பத்தி நம்ம வந்து அப்புறமா பேசலாம். இங்க கிடையாது. அது வேற இடத்துல பேசணும். ஒரு தகவலுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். வந்துருச்சு. எது வந்தாலும் நீங்க எது பேசுனாலும் பேச்சு தான். நான் கேட்டு தான் ஆகணும் என்ன பண்றது? அப்படின்ற மாரி கேட்டுட்டு தான் வேற வழி கிடையாது. அப்போ அந்த மேட்டர் இப்ப தேவையில்ல. ஆனா ஈயம் பூசக்கூடியவங்க ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஈயத்தினுடைய தாக்கம் உடம்புல வந்து எலும்புகளை எல்லாம் முடக்கி விடுகிறது. இந்த மாரி முடக்கிடுது. ஈயம் பூசுறவன் அந்த பாத்திரத்தை இப்படி தான் வாங்கிட்டு போவான். பார்க்கும்போதே ஐயோ! இப்படி முட்டை சாப்பிட்டு செஞ்சு பிரியாணி செய்யணுமா? அப்படின்னு தோணும். ஆனா அப்படி கிடையாது. அது நோய் அல்ல. அந்த நீண்ட காலமாக ஈயப்பூச்சி செஞ்சு செஞ்சு அந்த அவங்க வந்து குடும்பத்துல வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த மாரி வந்து விரல்கள்லாம் முடங்கி இருக்கும். இது தகவல். ஈயம் நன்மை செய்யக்கூடியதா இருக்குது. ஈயம் வந்து நம்ம உடம்புக்கு பல நன்மைகள செய்யுது. அதிகமாகாம தீங்கு. மண்ணு கூட அதிகமான தீங்கு தான். மரம் பொருள் அதிகமா பயன்படுத்த தீங்கு தான். இரும்பு அதிகமா பயன்படுத்த தீங்கு தான். இப்படியே மனிதனுடைய பயன்பாட்டில் வந்து உச்சாணி கொம்பில் ஏறி வந்தது வெள்ளி பாத்திரங்களுடைய பயன்பாடு. அதற்கும் உச்சியில பீக், கிரவுன், சிகரம், மகுடம். உச்சிக்கு எது? தங்க பாத்திரங்களின் பயன்பாடுகள். தங்க தட்டுல சாப்பிடுறவர்களுடைய வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய பழைய நடிகர் ஒருத்தர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். அவரு சாப்பிடுவதற்கு பயன்படுத்தின தட்டுகள் வந்து தங்க தட்டுகள் தான் அவர் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று தகவல் இருக்குது. 49லயே அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன். 1949ல. இறந்து போகும்போது அவர்கிட்ட வந்து வறுமை தான் இருந்தது. கவிஞர் வாலி அவர்கள் ஒரு எழுதுற ஒரு விஷயத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல எக்மோர்ல உட்காந்துருக்கிறாரு. அவரை வந்து இப்படி யாருமே அவரை பார்க்கவே இல்லை. இந்தியாவே திரும்பி பார்த்து அவர் நடிக்கிறாரு. அவர் உட்காந்துருக்கிறாரு. கால் மேல் கால் போட்டு அப்படியே இந்த ட்ரெயின் போகிறதுல உட்காந்துருக்காரு. அப்படியே வாக்கிங் போகும்போது அந்த ஸ்டேஷன் உள்ள போகும்போது பிளாட்ஃபார்ம்ல போகும்போது பார்த்தா உட்காந்துருக்காரு. ஒத்து பார்த்தா இவரு. அவனா அவர் யாருன்னு என்னன்னு கேட்டு சில்றதுக்கு ஆள் இல்லாம உட்காந்துருந்தார் கடைசி இடத்துல அப்படின்னு கவிஞர் வாலி அவர் எழுதுறார் அவருடைய புத்தகத்துல. அந்த மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு தகவல். தங்கத்தட்டில் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன? அது எந்த அளவுக்கு மனிதனை தாக்குகிறது அப்படின்ற விஷயமும் நம்ம பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்க பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தங்கத்தட்டுல சாப்பிட்டா என்னவாகும்? சாப்பாடே வந்து நம்ம வந்து அதிகமா வந்து டேஸ்டா தான் விரும்பி சாப்பிடுறோமே. அதுல என்ன உணவுகள் சொன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகள். கார்போஹைட்ரேட்ஸ் என்ன சுவை? புளிப்பும் இனிப்பும் கலந்தது. இதே மாதிரிதான் தங்கம் வந்து புளிப்புத்தன்மை உள்ள ஒரு பாத்திரம். அந்த தட்டுல வச்சு சாப்பிட போகும்போது இன்னும் புளிப்பு அதிகமாக ஏறும். குடல்ல போய் புளிப்பு தங்கிச்சுன்னு சொன்னால் நோய்களினுடைய தாக்கம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ சமைக்காத உணவுகள்ல வந்து காரத்தன்மை, அல்கலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை அதிகமா இருக்கும். சமைத்து விட்டால் அதுல உள்ள காரத்தன்மைகள் நீங்க கொஞ்சமா குறைஞ்சி இதெல்லாம் அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்துவோம். திரும்ப திரும்ப சுட வைக்கிறோமோ அதெல்லாம் அப்புறம் பேசணும். அதெல்லாம் என்ன ஆகும்? புளிப்பேறி போகுது. அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர். சரி ரைட்டு.
அப்போ அந்த தங்கத்தட்டில் வைத்து சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு என்ன மாதிரியான டேஸ்ட் உடம்புக்குள்ள சேருதுன்னு சொன்னா புளிப்புத்தன்மை அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் அசிடிட்டி ஃபார்மேஷன். எனக்கு அசிடிட்டி எனக்கு எனக்கு ஹைப்பர் அசிடிட்டி. நான் வந்து அதுக்கான மருந்துகள் தான் வந்து டெய்லி சாப்பிடுவேன். அதுக்கான மருந்துகள் பேர் ஏதாவது வந்து தெரிஞ்ச யோசிச்சு வச்சுக்கினீங்களே. எனக்கு தெரியாது எந்த பேருமே. உங்களுக்கு ஏதாவது பேர் தெரியுமா அசிடிட்டிக்கு? ம் மாத்திரை தானே ம் ஒமிப்ரசல் பேண்டாப்ரசல் ம் அதெல்லாம் சொல்லுவாங்க. பாயிண்டா அப்படி இல்லைன்னா பேண்டாப்ரசல். ஆண்டப்ஸ். அதான் ஒருத்தர் சொன்னார். அந்த அப்படி மாத்திரை இல்லை டெய்லி கேஸ் சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. இன்னைக்கு கூட இன்னைக்கு வந்தவர் ஏற்கனவே சொன்னார். அது சாப்பிட இருக்க மாட்டாங்க. என்னன்னு புரியவே இல்லை என்ன. எல்லாரும் ஜெலுசில் தான் தெரியும். ஃபேண்டாசிட். இல்லை அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் வருது. எனக்கு அந்த ஃப்ளேவர் வேணும், இந்த ஃப்ளேவர் வேணும், ஃப்ளேவர் ஃப்ளைஓவரில் மேலே பறக்கிற மாதிரி ஃப்ளேவர். அதெல்லாம் வந்து நமக்கு கெமிக்கல்ஸு. எல்லாமே அசிடிட்டியை வந்து உள்ள தங்க வைக்கிறது தான். குடல்ல போய் தங்கிடும். இடம் மாறி தங்க வைக்கிறது. அவ்வளோ சப்ரேஷன் அப்படின்ற மேட்டர். அந்த மாதிரி இந்த தங்கம் நம்ம வந்து இப்போ அதுக்கு போயிடுவோம். நம்ம அந்த ஆன்டாசிடை பற்றிலாம் நம்மனா சும்மா ஒரு மெடிக்கல் ஸ்டோர் சொன்னா அதுக்கு ஆக வாங்கிட்டாங்க. எனக்கு அதை பற்றி ஐடியாவும் இல்லை, நாலேஜும் கிடையாது. தங்கத்தட்டில் சாப்பிட போகும்போது புளிப்புத்தன்மை உடம்புல அதிகமாகும் போது தங்கம் அதிகமாக என்ன ஆகும்னு சொன்னா மந்தமாயிட்டே வருவாங்க. செயல்பாடுகள் குறைஞ்சிரும். செயல்பாடுனா ஆக்ஷன். நம்ம வந்து சாதாரண செயல்பாடை வந்து பார்க்கும்போது குறையுதுன்னு சொன்னா உள்ளுறுப்புகளின் செயல்பாடும் கொஞ்சமா குறைஞ்சிரும். குறைஞ்சி போச்சுன்னா அது லீட்ஸ் டு பெராலிசிஸ். செயலற்ற தன்மையை உள் உறுப்புகளின் செயலற்ற தன்மையை உருவாக்கக்கூடியது தங்கத்தில் வைத்து சாப்பிடுவது. தங்க மோதிரம் இந்த கையில போட்டு சாப்பிடும் உடம்புல போட்டு போட போகும்போது அசிடிட்டி போயிடும். விரல்கள் அந்த மோதிரம் வந்து சாப்பாடுல பட போகும்போது. இது தங்கத்தின் பயன்பாடு. வெள்ளி காரத்தன்மை. காரம் என்பது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். அது என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்கிற தேவையில்லாதெல்லாம் வந்து வெக்கேட் பண்றது தான் அவருடைய ஒர்க்கு. டவுன் ஸ்ட்ரீம்ல போறது வெள்ளி. அப்போ அதிகமா ஒரு வேளை ஒருத்தருக்கு வந்து கழிவுகள் வெளியே போயிட்டுனா அவங்க வெள்ளி பயன்படுத்தக்கூடாது என்பது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. வயிற்று புண்ணு ஒருத்தருக்கு வந்து மாதிரி வந்து அதனால வந்து என்ன சாப்பிட்டு மோஷன் போயிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பா போகுது, இல்லை ப்ளீடிங் போயிட்டே இருக்கு, மாசங்களாக போயிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கழிவுகளோ உள்ள சத்துக்களோ அதிகமாக வெளியேறி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் வெள்ளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடணும் நமக்கு. ஏன்னா வெள்ளி வந்து காரத்தன்மை உள்ள ஒரு உணவு, ஒரு மெட்டல், உலோகம். உணவுன்னா அது உணவு மாதிரி தான் நம்ம சொல்லி பேசியிருக்கிறோம். செம்புன்றது உப்பு, சால்ட். உப்பு அதிகமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து உப்பு அதிகமா இருக்க போது உடம்புல வீக்கங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் நீங்க வந்து செம்பை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். செம்பு பாத்திரத்துல வச்சு தண்ணி குடிச்சாக்க தொண்டை அப்படி ஆகி போகுது, கிச்சு கிச்சுன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு செம்பு பயன்படுத்தக்கூடாது. எனக்கு பிளட் திக்னஸ் அதிகமாயிடுது, பிளட் ஃப்ளோ இல்லை, சர்க்குலேஷன் இல்லைன்னு சொல்ல போகும்போது நீங்க வந்து இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். மற்றதெல்லாம் வந்து நம்ம அதிகமான பயன்பாட்டில் இல்லை. அதே மாதிரி மண் பாத்திரங்கள்ல வந்து எல்லாருமே பயன்படுத்தலாமான்னு சொன்னா எல்லாரும் பயன்படுத்த முடியாது. மண் பாத்திரங்கள்ல பயன்படுத்த போகும்போது தண்ணி உறிஞ்சி கூட தன்மை இருந்தது. உடம்புல தண்ணி தங்க வைக்கும். உடம்புல தண்ணி தேங்கக்கூடிய உள்ளவங்க வந்து மண் பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம தெரியும். ஆனா பெரும்பாலான மண் பாத்திரங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அசிடிக் நேச்சர்ல உள்ள ஃபுட்டு தான் நிறைய சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம். அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து அல்கலைன் நேச்சர் கொண்டு வரக்கூடியது மண் பாத்திரங்கள். அப்ப யாருக்கு எது பொருந்தும் அப்படின்ற விஷயத்தை வந்து வகுத்துணர்வதற்கான கல்வியை தான் இந்த வகுப்பு பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுன்னு சொன்னா
எல்லாமே எல்லாரும் சாப்பிடலாமா? எல்லாரும் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு சிலருக்கு நஞ்சா இருக்கிறது, ஒரு சிலருக்கு வந்து அமிர்தமானது. ஒரு சிலருக்கு அமிர்தம் சொல்றது இன்னொருத்தர் நஞ்சா இருக்கும். இனிப்பு சுவை விரும்பாதவங்க யாரும் கிடையாது. சுகர் பேஷண்ட் எப்படி பயப்படுறாங்க இனிப்புக்கு? உப்பு இல்லாம உப்பு இல்லாத பட்டம் குப்பையிலன்னு சொல்றோம். ஆனா இப்ப வந்து நம்ம கிட்னி ஃபெயிலியர்ல வந்து உப்பு சேர்த்தா உடம்பெல்லாம் வீங்கிடுது அப்படின்னு நம்ம பேசலையா? நம்ம உப்பு இல்லாம சாப்பிடுறோம்னு சொல்லி சாப்பிடலையா? காரம் சில பேருக்கு புண்ணாக்கிடுது. காரம் வந்து மட்டும் புண்ணாக்குறது இல்ல. ஏன் சில பேர் இந்த வார்த்தை யூஸ் பண்றோம்னா, காரம் மட்டும் புண்ணாக்குறது இல்ல. அசிடிட்டியும் புண்ணாக்கும், புளிப்பும் புண்ணாக்கும், உப்பும் புண்ணாக்கும், காரம் புண்ணாக்கும். எல்லா சுவைகளும் புண்ணாக்கக்கூடியதுதான் 3 சுவையும். உப்பு, புளி, காரம். அப்ப எந்த சுவையின் காரணமாக இவனுக்கு புண்ணா இருக்குன்னு தெரிஞ்சு அந்த சுவையை நீக்க தெரியணும் நமக்கு. சில பேருக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்டா புண்ணாயிடும். சில பேருக்கு வந்து நீர் காய்கள் சேர்த்தாலே வாயெல்லாம் புண்ணு வந்துடும். பேசவே முடியாது. அப்படியே முடியலன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஓவரா புளிப்பு கட்டு சாதமா வச்சு சாப்பிடக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி சில பேருக்கு வாயில் புண்ணு வந்துடும். அவங்களுக்கு புளிப்பு தன்மையால் காரணமாக அசிடிக் நேச்சர் அது. அப்போ அசிடிட்டி அதிகமாயிட்டாலும் நோய் தான், அசிடிட்டி குறைஞ்சு போயிட்டாலும் நோய் தான். அது அல்கலைன் ஜாஸ்தி ஆயிடும். அல்கலைன்னா காரம் ஒண்ணு இல்ல, சிம்பிளா யோசிங்க. புளிப்பு காரம் 2 தான் மேட்ரு. சரி, இந்த மாதிரி இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னால், நாம பொதுவா இரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்துறோம் இல்லையா? இரும்பு பாத்திரங்கள் ஒரு 10ல 5 பேருக்கு 6 பேருக்கு பொருந்தும். அப்ப இரும்பு பாத்திரங்கள் தான் நம்ம அதிகமான பயன்பாடு இருக்கக்கூடியதுன்றதுனால இரும்பு ஓகே. இப்ப வீக்கா இருக்காங்க வச்சுக்கலாம், அனிமிக் பேஷண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இரும்பு ஓகே தான். இப்ப மண்டூர பஸ்பம்னு ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாங்க, சித்த மருத்துவர்கள் மருந்து கொடுப்பாங்க. மண்டூரம் பண்றது என்னன்னா துரு, ரஸ்ட். அந்த ரஸ்ட்ல தான் வந்து பிளட் இருக்கு. அது காத்தோட கலந்து அந்த என்ன பண்ணுது, அந்த இரும்பு வந்து காத்தோட சேர போகும்போது ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஈரக்காத்து படும்போது இரும்பெல்லாம் வெளியே போட்டு வச்சிருந்தோம்னா துருப்பிடிச்சு போதில்லை. அந்த துரு தான் வந்து நம்ம மருந்து. அனீமியாவை, ரத்த சோகையை ஒழிப்பதற்கான மருந்து அதுக்குள்ள இருக்குது. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. அப்ப இரும்பு பாத்திரங்கள், ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாதவங்களுக்கு மண் பாத்திரங்கள் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப அசிடிக் நேச்சர் நமக்கு இருக்குது, ஜீரண சக்தி குறைவா இருக்குன்னு சொன்னால் நமக்கு மண் பாத்திரங்கள் தேவைப்படும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு மண் பாத்திரங்கள் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். மண் பாத்திரங்களுக்கும் செம்பு பாத்திரங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. செம்பு ரெண்டும் ஒண்ணுதான். காப்பர் நம்மளை காப்பாத்துறாங்க, காப்பர் வைக்கிறாங்க தெரியல. காப்பர் அதுவும் ஆல்கலைன் நேச்சர் தான். ஆமா. பாத்திரங்கள்ல வந்து உணவு பழக்க வழக்கங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாத பாத்திரம்னா நம்பர் 1 ரிஜெக்ட் பண்ண வேண்டியது எது? தங்கம் தான். ஆனா சில தங்கமே மருந்தாகவும் பயன்படுகிறது. தங்க பஸ்பங்கள் இருக்குது. பாத்திரம் இருந்து பிச்சையிடும் பழமொழி இருக்குது. அப்போ அவனுடைய கேரக்டர், அந்த பாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்பட்டால் தங்கத்தை கொடுக்கணும், அவனுக்கு தங்க பஸ்பத்தை கொடுக்கணுன்றது தான் மருத்துவம். யாருக்கு வெள்ளி கொடுக்கணுமோ அவனுக்கு வெள்ளி கொடுக்கணும். வெள்ளி வீரியப்படுத்தக்கூடியது, ஆண்மையை அதிகமாகக்கூடியது வெள்ளி, ஆண்மையை பலப்படுத்தக்கூடியது தங்கம். இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இது கொடுக்கணுமா அது கொடுக்கணுமா, மாத்தி கொடுக்க போகும்போது என்ன ஆகும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அவனை தாக்க ஆரம்பிச்சு. சரி, நியூட்ரல் அப்படின்னு சொல்ல போகும்போது மண் பாத்திரங்கள் நியூட்ரல், செப்பு பாத்திரங்கள் நியூட்ரல். பாடா நமக்கு தங்கம் வேணா வெளியே வேணாம், மண்ணுக்கே போயிடும். அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது இரும்பு. இப்படி எல்லாம் வந்து நம்ம பாத்திரங்களை புரிஞ்சு அதை பயன்பாட்டில் கொண்டு வர போகும்போது, நம்ம உடல் ஆரோக்கியம் கெட போகும்போது எந்த பாத்திரங்கள் நமக்கு வந்து அந்த உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போனதுலேருந்து மீட்டு நல்வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுன்றது நம்ம புரியணுன்றதுக்காக தான் இந்த பாத்திரங்களுடைய தன்மைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இப்போ.
பித்தளை அதுவும் செம்போட சேர்ந்ததுதான். பித்தளை பாத்திரம் செல்வம். அது சமையல் பண்றதை விட அதை வச்சு பாதுகாக்கிறது தான். அது வந்து பித்தளைகள் அதிகமாக தண்ணி பிடிச்சி வைக்கிறது தான். ஒண்ணு செப்பு, ஈயம், அப்புறம் வந்து பித்தளை. பித்தளை கூட ஈயம் பூசினாதான் பயன்படுத்தணும், இல்லாட்டி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முலாம் பூசாம பயன்படுத்துறது. ஈயம் பூசினாதான் வந்து ஆரோக்கியத்துக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பார்ட் ஈயம் பூசினா ஒரு பார்ட் வந்து பெனிஃபிட், இன்னொரு பார்ட் கெடுதல் இருக்குது. வெறுமனே பித்தளை பாத்திரங்கள் பயன்படுத்துறது வந்து சில பேர் கஷ்டம் கொடுத்துரும். அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து அசிடிக் நேச்சர் தான் பித்தளை கூட. எப்படி அசிடிக் நேச்சர்னு ஒரு சிம்பிள் டெக்னிக் வந்து அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, எல்லோயிஷ் அப்படின்னு சொல்ல போகும்போது அது அசிடிட்டி. சிம்பிள் அந்த நிறம் இல்லை, சிவப்பு. சீக்கிரமா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் இதை வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும், மண் பாத்திரங்கள் பயன்படுத்தினா நல்லது, ஆரோக்கியம். மண் பாத்திரம்லாம் என்ன பெனிஃபிட், எலும்புகள் வளர்ச்சிக்கு, நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, சீக்கிரமான ஜீரணத்தை சரி பண்ணுவதற்கு, பசியை தூண்டுவதற்கு, செரிக்க வைப்பதற்கு, கழிவுகளை சீக்கிரமா வெளியேற்றுவதற்கு, இது எல்லா வகையிலையும் வந்து அதிகமான பயன்பாடு மண் பாத்திரங்கள். மண் பாத்திரங்கள்ல ஒரு பொருள் வைக்க போகும்போது என்னதான் வந்து நம்ம புளிச்சு போனதோ கெட்டு போனதோ எல்லாம் வச்சா கூட கெட்டு போனது இல்லை, புளிச்சு போயிருந்தாலே கெட்டு போனது மாதிரிதான். அது மாதிரி வச்சிருந்தாலும் கூட அந்த நேச்சரை வந்து ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி மீட்டு மெயின்டைன் பண்ணக்கூடியது மண். இப்போ நம்ம பயன்பாட்டில் கண்டிப்பா தேவைப்படக்கூடியது மண் பாத்திரங்கள். மண் பாத்திரங்கள்ல வந்து பயன்படுத்த போகும்போது சர்க்கரை நோயெல்லாம் ஜெயிக்கலாம் நம்ம. இனிப்பை வந்து முடிச்சிடும் மண் பாத்திரங்கள். அது தோல் வறட்சி, தோல்ல உள்ள பொதுவான ஸ்கின் டிசீசஸ், இதெல்லாம் மண்ணில் வந்து கிளீன் பண்ணலாம், மண்ணை கொண்டு சுத்தம் செய்யலாம். ஆண்மை பெண்மை தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் மண் பாத்திரங்கள் பயன்பாடு அதிகமா யூசேஜ் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் விட மண் பாத்திரங்களை பயன்படுத்த போகும்போது இன்ஃபெர்டிலிட்டி அவனோட விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு மண் பாத்திரங்கள் பயன்படுது. விந்தணுக்கள் அதிகமாகணும், அந்த கருமுட்டைகளுடைய வளர்ச்சி நல்லா சீரா அமையணும், ஆரோக்கியமான குழந்தைகள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மண் பாத்திரங்களுடைய பயன்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்குமானால் அவங்க சீக்கிரமாக இந்த வெற்றியை காண முடியும். அதே மாதிரி வைத்து புழங்குவதற்கு செப்பு பாத்திரங்கள். அதனால அந்த காப்பர்ல வந்து இந்த காப்பு போட்டுக்கிறது, கழுத்துல போட்டுக்கிறது, காலில் போட்டுக்கிறது, இந்த மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் கூட பெனிஃபிட்ஸ் தான். செப்பு பாத்திரங்கள்ல வந்து நம்ம பொருளை பயன்படுத்த போகும்போது அதுலேயும் இந்த அமிலத்தன்மை கூடாமல் பார்த்துக்கணும். தண்ணீராக இருந்தாலும் சரி, வேற பொருளாக இருந்தாலும் சரி. அடுத்தது மண்ணுக்கு அடுத்தது செப்பு பாத்திரங்கள் பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இரண்டு தான் வந்து நமக்கு வந்து என்ன செய்யுது, அமிலங்கள் கூடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ரெண்டு உலோகங்கள். மண்ணையும் உலோகத்தை சேர்த்துட்டு நினைப்போம், உலோகன்ற பேசிருக்கிறோம் இல்லையா. இப்போ அடுத்தது அது ஒரு வேலிட் டைம் சார். இப்போ
கிளே பாட் யூஸ் பண்ண மண் பாத்திரம் யூஸ் பண்றோம், எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார்? பொருளை எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? ம். மண் வாசம் வர வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது சுத்தமா வந்து மாறி போச்சுன்னா அதுவும் நானும் ஆசிடா மாறிட்டேன்னு சொல்லிச்சுன்னா தூக்கி போட்டு வர வாங்கி. அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கூடாதுன்றதுக்காக தான் அது நேச்சரே வந்து நீ தவறி நீ வந்து சரியா ஹேண்டில் பண்ணா உடஞ்சிரும்னு சொல்லி உனக்கு பயன்படுத்துது. அப்பவும் நம்ம ஜாக்கிரதை வச்சிருந்தோம்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சு நீ ஒரு 10 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு நம்ம மண் பாத்திரத்தை வச்சு ஒரே பாத்திரம் பயன்படுத்துறேன்னு சொல்றதெல்லாம் வந்து அந்த தன்மைகள் இழந்துருது மண். போன வாரம் பேசணும். மண் வளம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா மறுபடியும் அந்த மண்ணை உழுதுட்டு அதெல்லாம் மண்ணா போட வேண்டியதெல்லாம் போட்டாதான் பயிர் வளரும்னு சொன்னோமே. அப்போ வந்து புத்தம் புது மண் பாத்திரங்களுக்கும் பழைய மண் பாத்திரம் வித்தியாசம் இல்லை. புது மண் பாத்திரம் சில பேர் தண்ணி தொண்டை கலக்கணும் ஆயிடும். பழசா ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அப்ப மண் பாத்திரங்கள் அப்பப்ப நம்ம மாத்திரக்காக தான் அது உடையும் தன்மையா இருக்குது. உடைச்சிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை உடைக்கணுன்றதுக்காக தான் ஒரு சமயம் அந்த போகியில இதெல்லாம் மாத்துறாங்க நம்ம தண்ணி. இதெல்லாம் போக்கி விட வேண்டும். அப்படிதான் போகி. அப்ப அந்த மண் பாத்திரங்கள் மண் தன்மை அதுல இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா கை தவறுதலா விட்டுறணும். நம்ம தவற விடணும். சமையல் பொருளை அப்புறப்படுத்திட்டு தவற விடணும். இல்லை இடம் வேஸ்ட் ஆகிடும். அந்த மண் பாத்திரங்கள் நம்பர் 1ல இருக்குது. அதுக்கு அடுத்தது வைத்து பாதுகாத்து வைப்பதற்கான பொருள் வந்து மரத்தாலான வந்து நம்ம பாத்திரங்கள் பயன்படுத்தலாம் வச்சு சேஃப்டி பண்றதுக்கு. உடன் வெசல்ஸ். அதுக்கப்புறம் வந்து செப்பு பாத்திரங்கள் தண்ணி குடிக்கிறது, சமையல் பண்றது, இதுக்கெல்லாம் மண்ணை பயன்படுத்துவதற்கு முடியாதவர்கள், கிடைக்காதவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள் செப்பு பாத்திரங்கள் பயன்படுத்தலாம். நம்பர் 2. நம்பர் 3 இரும்பு. இரும்பு பாத்திரங்கள் நம்பர் 3. சமைப்பதற்கு இது 3 தான் மெயின். மண்ணு, செப்பு, இரும்பு. அவ்வளவுதான். வைத்து பாதுகாப்பதற்கு மரம், மண்ணு, மரம், இரும்பு, செம்பு. 4 விஷயங்கள். இதை தாண்டி சில பேருக்கு பித்தளை தேவைப்படுது, சில பேருக்கு ஈயம் தேவைப்படுது, சில பேருக்கு வெள்ளி தேவைப்படுது, சில பேருக்கு வந்து தங்கம் தேவைப்படுதுன்றதெல்லாம் வந்து ரேரஸ்ட் ரேர். அது வந்து நிறைய வந்து பக்குவப்பட்டு அனுபவம் உள்ள மருத்துவருடைய ஆலோசனையோடு தான் அது நடைபெற வேண்டும். அந்த இடத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. நான் இந்த 4 பாத்திரங்களுடைய பயன்பாடுகளை வந்து நம்ம சரிவர பார்த்து, இப்ப நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இரும்பு சட்டியில செய்யறோம், ஒரு நாள் மண்ணுல செய்யறோம், ஒரு நாள் செப்புல செய்யறோம். இது எது பெனிஃபிட் கொடுக்குது, எது பெனிஃபிட் கொடுக்கல, நம்மளே யோசிக்கிறா என்ன கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி கண்டுபிடிக்கன்றது வரப்போறோம் ஃபியூச்சர்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி மரம் அந்த உடன் வெசல்ஸ்ல வச்சு நம்ம வந்து வச்சிருக்க போகும்போது நமக்கு சாப்பிட்டா ஒத்துக்குதா ஒத்துக்கலையா, மண்ணிலேயே வச்சு சாப்பிட போது ஒத்துக்குதா ஒத்துக்கலையா, அப்ப ஈய பாத்திரத்துல வச்சு சாப்பிட்டா ஒத்துக்குதா ஒத்துக்கலையா, இரும்பு பாத்திரத்துல வச்சு மூடி வச்சு சாப்பிட்டா ஒத்துக்குதா ஒத்துக்கலையா, இரும்பு வானல்லையே அப்படியே செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டு சாப்பிட்டா மணால ஒத்துக்குதா இல்லையா. அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து நமக்கு வந்து இரும்பு, ஈயம், இரும்பு, செம்பு, மண்ணு, மரம். இது 4லே என்னென்னலாம் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னால் இப்ப முன்கூட்டியே இந்த கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே நீங்களும் கண்டுபிடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா இந்த கடைசியா வந்து எப்படி நம்ம வந்து இதை வந்து உணவு மருத்துவத்தை புரிந்து கொள்ள போறோம்னு சொல்லும்போது அந்த இடம் வரப்போகும்போது நமக்கு வந்து இரும்பு தான் பயன்படுது, நமக்கு வந்து செப்பு தான் பயன்படுத்தணும், நமக்கு மண்ணு தான் பயன்படுத்தணும், நமக்கு இந்த மாதிரி வெள்ளி தான் நமக்கு வேணும் படுறது, நமக்கு தங்கம் தான் வேணும், வேற என்ன பண்றது, வாங்கி தான் ஆகணும். ஒரு 50 கிலோ தங்கத்தை வாங்கி இப்போ மெட்டல் செஞ்சு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கூட நம்ம மறந்துடும். அது அந்த நேச்சர் வரப்போகும்போது பார்த்துக்கலாம். வரும் வரையிலும் நீங்க யோசிச்சிட்டே இருங்க, செஞ்சு பார்த்துட்டே இருங்க, ரெசிபியை ரசனையோடு சாப்பிட்டே இருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுதுன்றதை வந்து புரிந்து குறிப்பிடுத்த வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயன்படக்கூடிய குறிப்புகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. இது பாத்திரங்கள். இப்ப நாம வந்து எரிபொருள் வந்துட்டோம், பாத்திரங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வாரத்துல வந்து இன்னொரு தலைப்பை பத்தி பேச போறோம். பாதி தலைப்பாக்கிட்டாங்க ஒருத்தர் ரசனை. எப்படின்னா பாதி கிளாஸை வந்து இதை மாத்தி நீ வந்து அடுத்து ஒரு உணவுப் பொருளை எனக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லி கட்டளையிட்டதுனால நாம் வந்து ஒரு உணவுப் பொருளுக்கான டைம் அதிகமாக எடுக்கும் போது ஆர்வம் வந்து இந்த பாட்டை சொல்றதை விட அந்த பாட்டில் அதிகமான வந்து வரவேற்பு தெரியுது பார்க்குறவங்க. அந்த
இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பாட்டை பத்தி தான் கேட்கறாங்க என்கிட்ட கேள்வி. பார்ட் 2 இந்த பாட்டு நான் வந்து சப்ஜெக்ட்லேயே இல்லை, நான் பாட்டில் எக்ஸ்ட்ராவா சேர்த்தது தான் இது. சரி, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது சரி ரைட்டு நம்மளும் கொடுத்துட்டு போகலாம், நமக்கு என்ன நடக்குது, இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இரும்பை பற்றி பேசினு வேணாம். நமக்கு வந்து ஷாப்பிங் போகிற ஏரியா பிடிக்குமா, இல்லை அந்த பட்டறைகள்லாம் இருக்குமா அந்த ஏரியா பிடிக்குமா? இரும்பு அடிச்சின்னு பில்டிங் வச்சுட்டு அந்த ஏரியாவில் போனாலும் ட்ரை ஆகும், சீக்கிரமாக போயிடலாம், நடி தாண்டி வருது. இதே ஒரு வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியா, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போயிட்டுனா அப்போ ஆனந்தமயமாக இருக்குது, சொர்க்கலமே இருக்குது. உலகத்திலேயே ஒரு சொர்க்கத்தை பார்க்குறோம், அதுக்காகவே போயிட்டு வரணும்னா உட்காந்துட்டு வரலாம். காசு எக்ஸ்ட்ரா தான் போனால் போயிட்டு போகுது, அவங்க குப்பத்தறி கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்து வருவோம். அந்த இடத்த தாண்டி போயிடுவோம். நெக்ஸ்ட் உணவுப் பொருள். போன வாரம் அற்புதமான உணவுப் பொருளை பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம என்ன பொருள்? பிரிஞ்சால். கத்திரிக்காய் மாதிரி ஒரு அற்புதமான உணவு இல்லைன்னு அந்த வாரம் நம்ம பேசியிருந்தோம். எல்லா நேரத்திலும், எல்லா காலங்களிலும், எல்லா விழாக்களிலும், எல்லா நல்லது கெட்டதுகளிலும் பயன்படக்கூடிய ஒரு காய் தான் கத்திரிக்காய். கத்திரிக்காய் இல்லாத ஒரு விருந்தே இல்லை. சுப நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள் எது முடிஞ்சாலும் கூட கத்திரிக்காய் அங்கே இருக்கும். கூடவே நானும் இருப்பேன் தான் சொல்லியிருந்தது. எல்லாத்த விட ஃபிட்னஸ்க்கு ரொம்ப அற்புதமான ஒரு காய் கத்திரிக்காய். ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்டு, அங்கெல்லாம் போய் இங்கெல்லாம் போய் ஒன்றும் போக வேண்டியது. கத்திரிக்காய் சாப்பிட்டு வந்தாலே உடம்பு ஸ்லிம்மாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட், இன்னைக்கு இன்னொரு காய் அது மாதிரி வந்து நம்ம பயன்பாட்டில், இதுவும் ஒரு டைட்டானது தான். டைட்டானியம் இல்லை, டைட். கருணை கிழங்கு. கருணை கிழங்கு அப்படின்னு சொன்னாக்க பூமிக்கு அடியிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்குக்கு பேரு கருணை கிழங்கு. 2 விதமான கருணை கிழங்கு இருக்கு. எப்படி இருக்கும்? ஒன்று சட்டி மாதிரி இருக்கும், அதுக்கு பேரு சட்டிக்கரணை கிழங்கு. ஒன்று வந்து கைப்பிடி, கையில பிடிப்பதனால் பிடிக்கரணை கிழங்கு. பிடிச்சா கைக்குள்ள அடங்குது இல்லையா, அது பிடிக்கரணை கிழங்கு. இந்த சட்டிக்கரணைக்கு பேர் வந்து ஒரு பேர் இருக்குது, பிடிக்கரணைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது நேச்சர். வாட் ஆர் த நேச்சர்ஸ் ஆஃப் த கருணைக்கிழங்கு? யாம் சொல்ல போறது என்னன்னு தெரியுமா? யாம்னா யாரு? நான் சொல்ல போறது என்னன்னு சொன்னா, இந்த கருணைக்கிழங்கு எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த கருணைக்கிழங்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? சட்டி கருணை இருக்கு பத்தியா, அதுக்கு பேர் காரா கருணைக்கிழங்கு. காரா. பிடிக்கரணை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து காரும் கருணை கிழங்கு. மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. காரும் கருணை கிழங்கு அப்படின்னா அது என்ன இருக்குது? காரம் இருக்குது, கரகரன்னு இருக்கும், நாக்கெல்லாம் அரிப்பு எடுத்துரும், கரகரன்னு இருக்கும் இல்லையா? காரா கருணை கிழங்குன்னு அர்த்தம்னா காரம் ஆப்சென்ட், ஆன்னு வருது இல்ல, ஆபார் ஆப்சென்ட், காரா கருணை கிழங்கு. அது இந்த கருணை கிழங்கு, சட்டி கிழங்கு. ஏன் கருணை கிழங்கு பேர் வந்துச்சு? கருணை கிழங்கு அப்படின்னு பேர் கிடையாது, கரணை கிழங்கு. நம்ம கருணக்கிழங்குன்னு சொன்ன வச்சுங்க, என்ன மெட்ராஸ் வட சென்னை பாஷையாது இந்த கருணக்கிழங்குன்றா, கருணக்கிழங்க போய் அப்படின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. இந்த கருணக்கிழங்கா? கருணக்கிழங்குன்னு சொல்லு, நீ மெட்ராஸ் போய் ரொம்ப கெடுப்பாயிட்டு நீ அப்படின்னாங்க. ஏன், என்ன விஷயம்னா கருணக்கிழங்கு, என்ன அது கருணக்கிழங்கு, இதுதானே சரியான தமிழ் அப்படின்னு சொன்னேன். ஐயா அப்படின்னா, ஐயா தான் சொல்றேன், இதுதான் சரியான தமிழ். கரணையானா முடிச்சா இருக்கக்கூடிய கிழங்குனால அது பேர் வச்சு கரணை கிழங்கு. கரணை. அங்க பெரிய கரணை கிழங்குலையும் முடிச்சா இருக்கும், அன்ஷேப்டு, நாட் ஷேப்டு. சரி, இந்த பொடிக்கரணையிலையும் இது முடிச்சா இருக்கும். இது இதுவாவது ஒரு ஏதாவது அந்த வாழைக்காய் மாதிரி அந்த வந்து குழா புட்டு மாதிரி இருக்குமா பார்த்தா அப்படியே இல்லை, இதுலயும் முடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு, ரெண்டுமே கருணை கிழங்கு,
ரெண்டுமே வந்து வேற விதமா நேச்சர். இது இருக்குது ஃபுல்லா அசிடிட்டி. காரமே கிடையாது இல்ல. ஒன்லி புளிப்புத்தன்மை. புட்டு மாதிரி வேக வச்சு வந்து போட்டு சாப்பிட்டு வந்துடும். டேஸ்ட். இந்த கருங்கல் இருக்குது, இது என்ன பண்ணணும், இது ஏகப்பட்ட வேலை பார்க்கணும். புதுசாக வாங்கிட்டோம்னா நம்ம சாம்பல்ல போட்டு வைக்கணும், மூடி வைக்கணும், அது ஏகப்பட்டது, அப்புறம் போட்டு சாம்பல் போட்டு தேய்க்கணும். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் போட்டு உரசுன்னு உரசுவாங்க. இல்லைன்னா வச்சிருப்பாங்க. இல்ல பழைய கருணக்கிழங்கா பார்த்து வாங்கணும். அவ்வளவு வேலை பார்க்கணும் அதுல. ஏன்? சாப்பிட முடியாது. நாக்கெல்லாம் அரிக்கும், வயிறுலாம் அரிக்கும், உடல்லாம் அரிக்கும். எப்படி சாப்பிடுறது? இது என்ன பண்ணுது? நாம இப்ப பேச போற சப்ஜெக்ட் எந்த கருணக்கிழங்கு பத்தி? காரும் கருணை கிழங்கு, பிடிகரணையை பத்தி. பிடிகரணை. நம்ம வந்து இப்ப டைட்டில் மாத்திரம் கரணை கிழங்கு, பிடிகரணை கிழங்கு. இதுதான் நம்ம டைட்டில். இந்த கருணை கிழங்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, பிரைம் மேட்டர். மனித குலத்திற்கே தலையாய ஒரு வேலை, ஒரு தொல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட மனித உடலின் நோய்கள்ல வந்து 57% நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். ஹியூமன் கான்ஸ்டியூஷன்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த மலச்சிக்கல். மலச்சிக்கலை நீக்குவதற்கு இந்த கருணை கிழங்கு பயன்படுகிறது. இரண்டாவது, மூல நோய்க்கு மருந்தாக செய்யப்படுகிறது. இதை பக்குவப்படுத்தி சாப்பிடணும். நேரடியாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் எனக்கு ஒரு வருஷமா டாக்டர் ஜுரம் வந்துட்டே இருக்குது, விட்டு விட்டு ஜுரம் வருது. நானும் வந்து டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன். எனக்கு வந்து டைஃபாய்டு இருந்தாங்க, வேற டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. வைரல் ஃபீவர் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அது இருக்குதா, அப்புறம் மலேரியா இருக்குதா, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வருது. ஆனா காய்ச்சல் மட்டும் வந்துட்டே இருக்குது. என்ன செய்யறது? பிடிகரணை சமையல சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டு. நாள்பட்ட கிரானிக் ஃபீவர், பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், அதுக்கான மருந்தாகவும் பிடிகரணை பயன்படுகிறது. மோஸ்ட் பவர்ஃபுல் அனால்ஜெசிக் எஃபெக்ட் இந்த கருணைக்கிழங்கு. வலி நிவாரணி. வலியே தாங்க முடியல, இன்னும் வந்து பெயின் கில்லர் போட்டாலும் வந்து கேட்கல, எனக்கு வந்து ஹோமியோபதி சாப்பிட்டாலும் கேட்கல. வாரத்துல வந்து ஒரு 5 நாள் நீங்க வந்து பிடிகரணை சமையல் பண்ணி சாப்பிடுங்க. டாக்டர் எனக்கு பசியே எடுக்கல. டாக்டர் எனக்கு வந்து நாக்குல ருசியே தெரியல. டாக்டர் பசியும் இருக்குது, ருசியும் இருக்குது, ஜீரணமே ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஆள் தான். டாக்டர் எனக்கு வந்து கேஸ் ட்ரபிள், சரி சாரி, கேஸ் ட்ரபிள் எல்லாருக்கும் தான் இருக்கு. கேஸ் ட்ரபிள், ரைட்டு. சளி எனக்கு அறவே மாட்டேங்குது. தொண்டிலே நிக்குது, நெஞ்சிலே நிக்குது, போகவே மாட்டேங்குது. ஆள்பட்ட சளி. உடல் பூச்சிகள் பசங்களுக்கு எல்லாம் இருக்குது, எங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. ரொம்ப எங்களுக்கு தொல்லையா இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணலாம்? நாங்களும் தான் டிவார்ம் பண்ற மாத்தெல்லாம் வாங்கி போட்டு தான் கிடக்குறோம். அதுவும் சரியாக மாட்டேங்குது. என்ன செய்யறது? சேஞ்சிங் த லெத்தார்ஜிக் மூடு. மந்தமா இருக்கிறவனை வந்து சுறுசுறுப்பாகணும்னா கருணக்கிழங்கு பயன்படுத்தி கொடுத்தணும். இந்த வேலையை வந்து மத்தியானமா போறேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், சமையல் போய் இந்த கருணக்கிழங்கு சமையல் பண்ணி கொடுத்தாக்க நான் இப்பயே போய் முடிச்சு வந்துடுவான்னு கேட்கலாம். அடிஷனலா இது லிவரை கூட ஸ்ட்ரென்தன் பண்ணுது இந்த கருணக்கிழங்கு.
அதே மாதிரி எனக்கு வந்து பசி எடுக்குது, சாப்பிட்றேன். ஆனா அது அப்படியே தங்கி வந்து அந்த சாப்பாடே வெளியே வந்து 2 நாள் கழிச்சு தான் வெளியே வருது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான் எனக்கு வந்து எனக்கு புரியுது. இந்த சாப்பிட்டது தான் இந்த மாரி எனக்கு வெளியே வருது, மோஷன் வருதுன்னு எனக்கு புரியுது. அப்படின்றது நெறைய பேருக்கு புரியும். வெளிய சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு உடல் தங்கி தங்கி உள்ள வந்து அந்த வந்து உணவே அழுகி போற நிலைமையில இருந்து, அப்புறமா தான் அந்த குடல் வெளியேத்தக்கூடிய சக்தி பெறுதுன்னு சொன்னால், அத ஸ்பீட் அப் பண்ணி சீக்கிரமா உள்ள போற கூட வெளிய கொண்டாந்து தள்றதுக்கு இந்த காரணங்கள் பயன்படுது. உடல் பூச்சிகள மட்டும் இல்ல, உணவு உணவு உள்ள போய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. கெட்டுப்போன உணவு சாப்பிட்டா, நைட்ல 3 நாள் முன்னாடி வச்சது, 4 நாள் முன்னாடி வச்சது, போன வாரம் வச்சது, போன மாசம் வச்சது, ஹோட்டல்லாம் போனா போன மாசம் மீட்ட வாங்கி வச்சது, அந்த மீட்ட தான் இன்னைக்கு வந்து மீட் பண்ணுவாங்க. நமக்கு கடையில வாங்குறது அப்படிதான் இருக்கும். வச்சுருந்து சாப்பிடணும். மூக்கு சிந்தி போறது, ஈஸி போறதுலாம் அப்புறம். ஆ இது வந்து முன்னாடி 1 மாசம் வாங்குனது தான். அது புழுவோட சேர்ந்து சமையல் பண்ணுவோம். அதுவும் நான்வெஜ் தான். அப்ப அந்த மாரி கெட்டு போவது மட்டும் இல்ல. நாம இப்ப ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட்டு, அது உள்ள போய் நின்னு டிலே ஆச்சுன்னா, அது வந்து அழுகி போகும் சோறு. அப்ப குடலையும் தான் அழுவ வைக்கல. அத பார்த்து, பார்த்து என்ன பண்ணும், வெளிய கொண்டு தள்ளுறது தான் முதல் வேலையா இருக்குது என்னுடைய வேலை. ஸ்பீட் அப் பண்றது. கொலஸ்ட்ரால் ரொம்ப எனக்கு அப்பப்போ கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆயிடுது உடம்புல. டாக்டர் மருந்து நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. காரம் கருணைக்கிழங்கு அடிக்கடி சேர்ப்பதனால் கொலஸ்ட்ரால் மேனேஜ்மென்ட். கொலஸ்ட்ரால உறிஞ்சு வெளிய கொண்டு வந்துரும். உடல்ல பாக்டீரியாக்கள், கிருமிகள் சேராம வந்து பார்த்துக்கிறது கருணைக்கிழங்கு அத்தியாவசியமான ஒரு உணவு. பொதுவா முத்திரைகள்ல இந்த முத்திரை. இந்த முத்திரைக்கு பேரு அபான வாயு முத்திரை. அபான முத்திரை, சாரி அபான முத்திரை. இந்த அபான முத்திரை என்ன பண்ணுதுன்னா, உடம்புக்குள்ள இருந்து எது வெளியேறலையோ அதை வெளியேற்றுறது தான் வேலை. வெக்கேட் பண்றதா ஒர்க். இந்த முத்திரையினுடைய வெளியே என்ன பயன்கள்? உடம்புல தங்கி இருக்கிற ஏதோ ஒண்ணு வெளியே வரணும். அது யூரினோ, மோஷனோ, கேஸோ ஏதோ ஒண்ணு. இல்ல ஃபாரின் மெட்டீரியல் ஏதோ உள்ள இருக்குது, உடம்புக்குள்ள இருக்குது. வெளியேற்றணும்னா இந்த முத்திரைகளை பயன்படுத்தணும். அப்படின்றது யோகாவுல சொல்லித் தரக்கூடிய விஷயம். முத்திரை கிளாஸ்ல இதை பத்தி விரிவா பேசிக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முத்திரை எப்படி பயன்படுதோ அப்படி பயன்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள் காரும் கருணைக்கிழங்கு. எப்படி கருணைக்கிழங்கு? இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுல வந்து தோற்பு சேர்ந்திருக்குது. இது காரத்தன்மை உள்ள ஒரு உணவு. தோற்பு சேர்ந்திருக்கா என்ன ஆகும்னா, ரத்த குழாயில வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ரத்த குழாய்கள், இதை நேரோ ஆக்கிடும். ஆமா, அது ஒரு பார்த்து செய்யணும். அது மாதிரி புண்ணு இருக்க போறவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடணும். அதாவது பார்த்து சாப்பிடணும், சரி சாப்பிடணும். இது கூட வந்து அடிஷ்னல் மேட்டர்ஸை கொஞ்சம் பார்க்கணும். என்ன வந்து இது கூட சேர்த்து சாப்பிடணுன்றது தெரிஞ்சு சாப்பிடணும். பொதுவாக குடல் புண்ணு இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏன்னா கழிவு வெளியே தள்ள போகும்போது அவங்க ஏற்கனவே வந்து 6 வருஷம் 1 வருஷமா அது பேதி ஆகிட்டு இருக்குங்க. பிடிக்கரணை சாப்பிடுங்க, ஏதோ நோய் எதிர்ப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க வாங்க முன்னாடி தூக்கிட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு 10 வாட்டி தான் போயிருந்தாரு, 30 ரூபா போயிடுதுங்க இப்போ. அவரால் பேசும்போது நாங்கள் வந்துக்கிறோம், அவர் சார்பாக நாங்கள் பேசுகிறோம், அவருடைய குரலாக ஒருத்தர் வெளிப்படுது. நீங்கள் என்ன பண்ண சொல்ல போறீங்க இப்போ? நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஊரில் பிடிக்கரணை வாங்கி சமையல் பண்ணி ஜூஸ் ஆக்கி கொடுத்துருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பாத்திரம் இருந்து பிச்சை எடுக்கணுன்ற விஷயத்துல கவனமா இருக்கணும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும், தேவையில்லாத கொடுக்கக்கூடாது. பொதுவா கழிவுகள் வெளியேற்ற இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னா பிடிக்கரணை யூஸ் ஆன மருந்து. ஏன்னா வந்து ரிலீஸ் ஆகலைன்னா நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்ல. பிளட் வெசல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகும்போது அது நேரம் ஆக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக்குது. அப்போ கொடுக்கலாமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதனுடைய கம்ப்ளைண்ட் டைரக்டா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து கேட்டு சாப்பிடலாம். 10ல் 8 பேர் சாப்பிடலாம். அது 2 பேர் யாருன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். பெரும்பான்மையானவர்களுக்கு இது பயன்படுகிறது. ஏன்னா எல்லாருமே டோட்டலி வந்து மேக்சிமம் அசிடிக் நேச்சர் தான். அமிலத்தன்மையோட உடம்பு தான் நமக்கு எல்லாருமே. எப்படி அமிலத்தன்மை? எது அமிலத்தன்மை புரிஞ்சுக்கிறது? ப்ரீமெச்சூர், தோல்ல சுருக்கம், கண்கள்ல வந்து பார்வை குறைவு, கேட்கும் திறன் குறைவு, முடிகள் வந்து சீக்கிரமா வந்து ப்ரீமெச்சூர் வந்து கிரே ஹேர், அப்புறம் வந்து நகங்கள்லாம் சீக்கிரமா வந்து பழுதடைஞ்சு போயிடுறது, தோல்ல சுருக்கங்கள் வர்றது, ஷ்ரிங்கேஜஸ், இப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இப்பவே மூச்செல்லாம் வாங்கிட்டு வேலை செய்ய முடியாம ஆயிடுறது. சீக்கிரமான முதுமையை யாரெல்லாம் அடையிறாங்களோ அதை தடுக்கக்கூடியது ஆன்டி ஏஜிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ் ஆகக்கூடியது கருணைக்கிழங்கு. எப்படி உறுதியா இந்த கருணைக்கிழங்கு இருக்குதோ அது மாதிரி உடம்பை உறுதியா வைக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறைவான அதாவது எல்லாமே வந்து சில குறைபாடு இல்லாம எதுவுமே கிடையாது. கத்திரிக்காய்க்கு வந்து குறைபாடு இருக்குன்னா அரிப்புள்ளவங்க சாப்பிடக்கூடாது தான். இப்போ நிறுத்தி வச்சுட்டு அதை சரி பண்ணிட்டு அப்புறமா கத்திரிக்காய் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் செய்யாதுன்னு சொன்ன போன வாரம் பேசணும். அதே மாதிரி பிடிக்கிறனே ஒத்துக்காதவங்களுக்கு இப்போ ஒட்டுதான் ஆகணும். யாருக்கு ஒத்துக்கணுமோ அவங்களாம் சாப்பிடலாம். யாரும் சாப்பிடலாம்? கண்டிப்பா சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க சாப்பிடலாம். மூல நோயாளிகள் சாப்பிடலாம். செரிமான கோளாறு, மவுத் டு ஆனஸ், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது இருக்கவங்களுக்கு, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர்ஸ், எனக்கு வாயிலேருந்து வாயில புண்ணு, வாயில் நாக்கெல்லாம் அரிப்பு, வந்து பல்லெல்லாம் ஈரெல்லாம் இந்த மாதிரி கம்ஸ்லாம் அது மாதிரி இதாகிடுச்சு, அப்புறம் சொன்னெல்லாம் வந்து சாப்பாடு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு போகுது, இங்கே வலிக்குது, சாப்பிட்டா இங்கே சாப்பிட்டு உலகம் சாப்பிட்டு இங்கே வலிக்குது, வாழைக்காய் சாப்பிட்டா இங்கே வலிக்குது, அப்புறம் அப்பளம் சாப்பிட்டா இங்கே வலிக்குது, எனக்கு வந்து இது சாப்பிட்டா அப்படி முட்டை சாப்பிட்டா இங்கே பிடிச்சிக்குது. எது சாப்பிட்டாலுமே ஒத்துக்கலன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ நாள்பட்ட இந்த பேதி தவிர மீது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இல்லையா? கான்ஸ்டிபேஷன், மூலம் எல்லாம் ஒன்று தான். மூலத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து கான்ஸ்டிபேஷனுடைய வந்து உச்சகட்ட இடம் தான் வந்து மூலம். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் பார்த்து பக்குவமாக கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா கொடுத்தோம்னா கஷ்டம் கொடுத்தோன்னா இது கொடுத்து தான் கஷ்டம் வந்துச்சு சொல்லுவாங்க அவங்க. அது எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்து கொடுக்கணுன்றது தான் சப்ஜெக்ட் நம்ம புரியணும். ஆக மொத்தத்தில் இந்த கருணை கிழங்கு உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் சீக்கிரமாக செரிமானத்தை கொடுப்பது பயன்படக்கூடியது. அப்போ மனிதன் சாப்பிடாத யாருமே இல்லை இல்லையா? சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். எனக்கு சாப்பிடாட்டி போனா ரொம்ப கஷ்டமா இருக்குது, சாப்பிட்டு முடிச்சோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது, இதுவும் முடியல அதுவும் முடியல அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு முதன்மையான மருந்து இந்த கருணைக்கிழங்கு தான். செரிமான மண்டலம் உதடுகள் ஆரம்பிச்சு ஆசனவாய் வரைக்கும், அதுவும் அங்கேயும் உதடுகள் தான், அது வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ட்ராக்ல எங்க பழுது அடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமானது கருணைக்கிழங்கு. பிடிக்கரணை அந்த கருணை கிடையாது, சட்டி கருணை கிடையாது. அதை பத்தி பேசல இன்னைக்கு. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது அது ரெண்டுலேயும் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அதனால மறுபடியும் நீங்க வந்து அந்த கருணை வச்சு சாப்பிட்டு இதெல்லாம் பெனிஃபிட் நினைச்சா இன்னும் கொஞ்சம் போய் ஏதாவது பண்ணி தொந்தரவு அதிகமாகிடும். பார்த்து இந்த கருணைக்கிழங்கு தான் பேச்சு. இங்கே பிடிக்கரணை இதை பற்றி தான் பேச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கழிவுகள் அதிகமாக வெளியேறி கொண்டிருப்பவர்களுக்கு இது தரக்கூடாது. கீழ்ப்பக்கமாக அபான முத்திரை, இந்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் உள்ள இருந்து வெளியே வரும். பீரியட்ஸ் வரலாம் வர வச்சிரும், மோஷன் வரலாம் வர வச்சிரும், கேஸ் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக வச்சிரும். இதெல்லாம் இது என்னென்ன எஃபெக்ட் இருக்கோ இதெல்லாமே இந்த பிடிக்கரணையில் இருக்கு. அப்போ அது அப்படி ஆகும்போது எனக்கு இதெல்லாம் மோஷன் போயிட்டா ஃப்ரீ ஆகணும், யூரின் போனால் தான் ஃப்ரீ ஆகும். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு யூரின் போகுது, அவங்க சாப்பிடலாம். ஏன்? சீராக வர வச்சோம். எனக்கு தான் நிறைய ஏற்கனவே போகுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் போகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்குது, சரியாக வரல. எனக்கு 3 நாள் கூட மோஷன் போகுது, காலைல தடவை லேசாக கொஞ்சம் போகுது, டீ சாப்பிட்டா கொஞ்சம் போகுது, டிஃபன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போகுது, மதியானம் சாப்பிடுது, சாயந்தரமா 5 மணி தான் கொஞ்சம் போகுதுன்னு சொன்னால் அவங்களும் சாப்பிடணும். அதை ஏன்னு சொன்னால் முழுமையாக வெளியேறல, ஃபுல்லாக ஃப்ரீயாக மோஷன் போன ஃபீல் இல்லைன்னு சொன்னால் அவங்க சாப்பிடணும் தான். ஏன்னா தான் 5 வாட்டி மோஷன் போகுது, நீங்க தான் வெளியே போனால் சாப்பிட சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு அந்த இடத்துல அது மாதிரி எஸ்கேப் ஆகக்கூடாது.
இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நாள்பட்டு குடல் புண்ணாகி பேதி ஆகிட்டு இருக்கவங்களுக்கு தான் நான் வேணாம்னு சொல்றேன் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்க போறீங்கன்றதுனால முன்கூட்டியே நான் யோசிச்சு பேசிட்டு இருக்கிறேன். அவன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? மோஷன் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போகுது, விட்டு விட்டு தான் போகுது. காலையில கொஞ்சம் போகுது, அப்புறம் கொஞ்சம் போகுது, அப்புறம் கொஞ்சம் போகுது. இது வேலைக்கு கிளம்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது. அதுக்கப்புறம் போய் சாயந்தரமாகனா கொஞ்சோண்டு போகுது அப்படின்னா அது கிடையாது. காலையில ஃபுல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு, ஈவினிங் வந்து மோஷன் போகுதுன்னா அது ஆரோக்கியமான வழி. அது இல்லைன்னு சொன்னா இதை இந்த மருந்தா இதை எடுக்கணும். இந்த உணவு தான் உங்களுக்கு மருந்து. அதே மாதிரி வயிறு எல்லாமே எனக்கு அப்படியே நிக்குதுங்க, நிக்கிற மாதிரியே இருக்குது. எது சாப்பிட்டாலும் நிக்கிற மாதிரி இருக்குது. 3வது இட்லியே என்னால முடியல. எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் வெளியேற முடியல, மூச்சு வாங்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் வந்து அது என்ன பண்ணுது? மேல் பக்கமாக எழும்புது. அதே மாதிரி எனக்கு வந்து ஏப்பம் வந்துட்டே இருக்குதுன்னு சொன்னா, இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து வாயு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. அது நேச்சர் இல்ல. அப்ப அவங்களுக்கு இந்த பக்கம் ஏப்பம் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு 100 ஏப்பம் வந்து 200 ஏப்பம் வருதுன்னு சொன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஏப்பம் கம்மியாயிடும். இந்த ஹீட்ட வந்து கீழ்ப்பக்கமாக வந்து வெளியேத்திடும் அது. இது புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப எனக்கு எங்க தொட்டாலும் எனக்கு கேஸு, எங்க தொட்டாலும் வாயு பிடிச்சிக்குது, எங்க தொட்டாலும் ஏப்பம் தான் வருது, எனக்கு மோஷன் வரல, எனக்கு கேஸ் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். யூரின்ல வந்து எனக்கு வந்து ஒரே திக்கா வந்து இது மாதிரி போகுது, என்ன கலந்து போகுது தெரியல, ஒரு மாதிரி நீசியா இருக்கு, அவங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. யூரின் ஃப்ளோ நல்லா ஃப்ரீயா போக வச்சிடும். இப்படி புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இந்த விஷயத்த நம்ம மேக்சிமம் எல்லாருக்கும் பயன்படும்ன்றத புரிஞ்சிடும். குறைவான ஆட்களுக்கு தான் இது பயன்படாது. அந்த ஆட்களை மட்டும் பிரிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னா, 10ல 8 பேருக்கு பொருந்தும் கண்டிப்பா. 9 பேர் கூட பொருந்தும். இப்போ 90% யூஸ் ஆகுது. 10% தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படாது. அது யாருன்னு பார்த்து அவங்க மட்டும் பிரிச்சுட்டு மத்த எல்லாருமே சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் அத சொல்றேன்னு சொன்னா, அது சாப்பிட்டா இப்படி ஆயிடுச்சு, இத சாப்பிட்டா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற மாரி நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்லி வைக்கிறேன் ஒழிய, வெடிக்கரணை பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு நம்மகிட்ட. அதே மாரி மேக்ஸிமம் எல்லாருமே அசிடிக் நேச்சர் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே யாரும் அந்த காலமா உழைப்பு கிடையாது. உட்கார்ந்து தான் வந்து வேலை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். அப்போ செயல்பாடுகள் நான் நினைக்கிற மாரி மனசு இருக்கிற வேகத்துக்கு உடம்பு ஒத்துழைக்கல, மனசு வந்துச்சா, நீ பிடிக்கிறத சாப்பிடணும். இந்த வேலைய ஒத்தி போடுறோமா, அவங்க பிடிக்கிறத சாப்பிடணும். நான் எனக்கு வந்து இந்த வேலை எனக்கு பிடிக்கல, அப்புறம் இந்த வேலைய விட்டுறலாம்னு பார்க்க நினைக்கிறாங்களா, பிடிக்கிறத சாப்பிடணும். எனக்கு வந்து எதுவுமே யோசிச்சாலும் பிடிக்கல. எனக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேன்து. எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது யாரும் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு பிடிக்கிறத சாப்பிடணும். என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்ல. எனக்கு அப்படியே வந்து என்ன இருக்கு, அப்படியே வந்து வந்து க்ளௌடியா இருக்குது. ஒரு மாரி இருக்கு மைண்டு. அப்படி நினைக்கிறவங்க பிடிக்கிறத சாப்பிடணும். எனக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு எந்த வேலை செய்யறதுக்கும், எந்த தொழில் செய்யறதுக்கும், எந்த ஒரு வாழ்க்கையில யாரோட பேசுறதுக்கும் எனக்கு விருப்பமே கிடையாது. ரூம சாத்திக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு படிக்கிறது தேவைப்படுது. இப்படி சைக்காலஜிக்கல் அப்ரோச்ல பார்க்க போகும்போதும் இந்த மாதிரியான மந்த நிலையிலோ, ஒத்தி போடும் பழக்கவழக்கமோ, பிறரோடு வந்து கலந்து உறவாடக்கூடிய தன்மைகள் குறைவா உள்ளவங்களுக்கோ, இந்த கருணை கிழங்கு அற்புதமான ஒரு கருணையை வழங்குகிறது. கருணைன்றது கிரேஸ். அப்படிப்பட்ட வந்து அவங்கள வந்து மென்டல் ஸ்டேட்ட வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் இது பயன்படுது. ஏன் மென்டல் பூரா கம்ப்ளீட்டா வந்து இங்க மென்டல் ஆயிட்டாங்கன்னா, அசிடிட்டி ஃபுல்லா மூளையில ஏறி போச்சுங்க. அத பூரா இறக்கி வெளிய கொண்டு வந்துருது. அப்ப அங்க புது ரத்தம் பாய ஆரம்பிச்சுருது. இங்க இறக்குன உடனேயே மூளைக்கு என்ன ஆகுது? வழி விட்டுடுதுல்ல அங்க கேப் இருக்குல்ல. புது ரத்தம் பாய ஆரம்பிச்சோனே அவங்க சுறுசுறுப்பாயிடுறாங்க. அவங்க ஆர்வமுடையவராக ஏதாவது ஆர்வம் இல்லை. பசங்க படிக்கிறதுல ஆர்வம் இல்லை. எழுதுவதில் ஆர்வம் இல்லை. செயல்பாடுவதில் ஆர்வம் இல்லை. எதிலேயுமே ஆர்வம் இல்லாதவர்களை ஆர்வப்படுத்தக்கூடியதற்கு கருணை கிழங்கு பயன்படுகிறது. இப்படி சொல்லிட்டே போலாம். நிறைய சொல்லலாம். இன்னும் நிறைய கூட பேசலாம் இத பத்தி. நான் யோசிச்சு வச்சா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னா நிறைய விஷயங்கள நான் கம்மி பண்ணிட்டேன். நிறைய விஷயம் சொல்றதுனாலயும் மனசுல பதிய மாட்டேன்து. வேக வேகமா பேசுனா பதிய மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய வேக வேகமா பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. பாருலாம். ரொம்ப ஸ்பீடா பேசி உங்க வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால எனக்கு புரியுது. உங்களுக்கும் புரியுன்ற நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கிறேன். அத கொஞ்சம் இந்த வாரம் நிதானிச்சு பேசுறேன் நான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கிறேன். புதுசா ஒண்ணும் இல்ல. தெரிஞ்ச விஷயங்கள எத பத்தி தெரியுமா உங்களுக்கு? புக்க பார்த்து படிச்சு சொல்றதில்ல. நெட்ட பார்த்து நோட்ஸ் எடுத்து பேசுறதில்ல. அனுபவித்து பார்த்து பேசுறது. நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடித்தமானத பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியாது. எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது ரொம்ப பிடிக்கும். எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ, அதெல்லாம் தான் நான் சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். வாழை இலை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். யாரும் கூப்பிடல. அப்போ இந்த மாதிரி எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அதை தான் பேசிட்டு உட்காந்துக்கிறேன்.
அது உங்களுக்கும் பிடிக்கும் அவருடைய நம்பிக்கையோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.